ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் ஒரு ஹேண்ட் கட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இதோடைய லென்த் 8 இன்ச்சு, ஹேண்ட் சுற்றளவு 11 இன்ச்சு, ஆம்கோல் ரவுண்டு 16 இன்ச்சுங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த லென்த்தில் பாருங்கள் 1 இன்ச்சு எம்மிங் பண்ணுறதுக்காக நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. 1 இன்ச்சு நமக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிடலாம். அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அப்புறம் பாருங்க, இதுடைய லென்த் பார்க்க போறாங்க. லென்த் நம்மளுக்கு ஃபினிஷிங் லென்த் 8 இன்ச்சு தேவைப்படுதுங்க. இப்போ 8 இன்ச்சு தேவைப்படுதுன்னா ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. மேல் பக்கமும் கீழ் பக்கமும் 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக அதை கோடு போட்டுருங்க. அப்புறம் பாருங்க, இதுக்கு பின்னாடி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம எந்த அளவு ஜாக்கெட் ஆனாலும் சரி, எந்த ஹேண்ட் கட்டிங் ஆனாலும் பரவாயில்லைங்க, உயரத்தில் ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்க, அகலத்தில் ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. இது பேசிக்காக எந்த ஹேண்ட் கட்டிங் ஆனாலும் பரவாயில்லைங்க. மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில் அப்படியே ஒரு கிராஸ் கோடு போடுங்க. அப்புறம் பாருங்க, இந்த பேக் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேக் பீஸ் எடுத்து வச்சு பாருங்கள். இதோடைய ஆம்ஹோல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆம்ஹோல் லென்த் மேலே அரை இன்ச்சு விட்டுருங்க. அரை இன்ச்சு விட்டுட்டு 6 இன்ச்சு இருக்குது. 6 2ஆக டிவைட் பண்ணால் 3 இன்ச்சு வருதுங்க. சரிங்களா? இப்போது அந்த 3 இன்ச்சை மேல் பக்கத்துலேருந்து பாருங்கள், கையில் மேல் பக்கத்துலேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் சுற்றளவு பாருங்கள் 8 வருதுங்க. சரிங்களா? அந்த 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த 8 இன்ச்சு சந்திக்கிற புள்ளியிலிருந்து கீழே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சிலிருந்து மேலே நீங்கள் 3 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே ஒரு கிராஸ் கோடு போடுங்க. பார்த்தீங்களா? இந்த 2 கிராஸ் கோடு தாங்க. இந்த 2 கிராஸ் கோடு இருந்தால் போதும், உங்களுக்கு அழகாக ஹேண்ட் கட்டிங் முடிக்கலாங்க. பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே உள்ளே போய், அப்புறம் பாருங்கள், அதில் டச் ஆகாமல் ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே வெளியே ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே மேலே சேர்த்துருங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. நம்ம ஆம்ஹோல் ஸ்கேல் வைக்க வேண்டியதே இல்லைங்க. 2 கிராஸ் கோட்டில் உங்களுக்கு பக்காவாக அந்த ஷேப் கொண்டு வந்துட்டோங்க. இப்போ பாருங்கள், கையுடைய அகலம் 11 இன்ச்சு தேவைப்படுதுங்க. சரிங்களா? 11 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இதை அப்படியே கிராஸாக கோடு போட்டுருங்க. இது கட்டிங் கோடுங்க. இது டிச்சிங் மார்க்குங்க. சரிங்களா? 2யும் கோடு போட்டு முடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இந்த மார்க்குகள் எல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ நாம் அழகாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், அப்படியே 1/4 இன்ச்சு உள்ளே போங்க. அப்புறம் அங்கே டச் ஆகாமல் மேலே போய் அப்படியே கிராஸாக முடிச்சிருங்க. பாருங்கள், எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குங்க. பாருங்கள், நீங்கள் ஹேண்ட் கட்டிங் புரியல, இன்னும் விளக்கமாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஹேண்ட் கட்டிங் தனியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க. அதை போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ குடச்சி கட் பண்ணுறதுக்காக மேல் பக்கம் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே அந்த அரை இன்ச்சுக்காக மேல் பக்கம் அப்படியே தூக்கி வச்சு பாருங்கள். இப்போ அந்த உள்பக்கம் குடச்சி வெட்டுறத அந்த அளவு நமக்கு கிடச்சிரும். பார்த்தீங்களா? அப்படியே மார்க் தெரியுது பாருங்கள். அந்த தெரிகிற துணியை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுங்க. பாருங்கள், அழகாக அதை கட் பண்ணி எடுத்தானா நம்ம ஃப்ரண்ட் சைடு குடச்சி வெட்டுறது எப்படி அழகாக நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக நீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஹேண்ட் கட்டிங் உங்களுக்கு முடிஞ்சதுங்க. பாருங்கள், மேலேயும் சைட்லேயும் சக்கா வெட்டிடுங்க. ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு சேரும் மக்களே. நன்றி கூறி விடை பெறுபவர் உங்கள் NSR டைலர். நன்றி.